குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த குருவே வாழ்க. ஆசான் அருள் தந்தை அவர்களால் வடிவமைக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட நித்யானந்த தவத்தை சுருக்கமாக ஆசான் அவர்களுடைய பூர்ணமான ஆசிகளோடு நாம் இப்போது ஏற்றத் தொடங்கலாம். குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. தெய்வீக மகாசக்தி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதையும் உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதையும் உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம். ஆசான அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை வணங்கிக் கொள்வோம். உணர்வை நன்கு உணர்வதற்கும் உடனடியாக உணர்வதற்கும் உதவியாக ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை பொறுமையாக போட்டு அதன் பிறகு மனதை மூலாதாரத்தில் நிறுத்தி தவம் தொடங்கலாம். உள்ளே இறுக்கி பிடிக்கிறதுக்கு அதிக நேரம் கொடுங்க, விட்டுட்டு உடனே பிடிங்க, மனமொன்றி செய்யலாம். உடல் முழுவதும் பரவலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி ஒரே இடத்துல மூலாதாரத்தில் தேக்கமுற்று திணி வரட்டும். தேக்கமுற்று திணிவுற்று இருக்கக்கூடிய சக்தியை மனதை கொண்டே இப்போ உடல் முழுவதும் ஒரு செல்லுக்கும் சிற்றறைக்கும் பாய்ச்சிருக்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே முதுகந்தண்டு வழியாக உட்பக்கமாக மனதை தலை உச்சிக்கு கொண்டு வர்றோம். உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் மனதை விரிக்கிறோம். மீண்டும் மூலாதாரம் தொடங்கி மூச்சை இழுத்துக்கொண்டே உட்பக்கமாக முதுகந்தண்டு வழியாக மனதை தலை உச்சிக்கு கொண்டு வர்றோம். உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் மனதை விரிக்கிறோம். மேலும் மேலும் சில தடவைகள் இதே போல செய்யலாம். மூச்சு இயல்பாக இருக்கணும். மனதை மூச்சோடு இணைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுக்கும்போது மனமானது சுருங்கிய நிலையில் தலை உச்சிக்கு வருது. வெளிமூச்சு விடும்போது உச்சியில் தண்ணியை ஊற்றிட்டா எப்படி பாதம் வரைக்கும் பரவுமோ அதுபோல் மனம் விரியுது. அந்த பாவனையிலேயே செய்யலாம். உள்ளிருக்கிற மூச்சை விட வெளிவிடுற மூச்சு நீட்ட மூச்சு கூடுதலாக இருக்கணும். மூலாதாரம் தொடங்கி மூச்சை இழுத்துக்கொண்டே உட்பக்கமாக முதுகுந்தண்டு வழியாக மனதை தலை உச்சிக்கு கொண்டு வர்றோம். உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் மனதை வைக்கிறோம்.
மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே முதுகுந்தண்டு வழியாக உட்பக்கமாக மனதை தலை உச்சிக்கு கொண்டு வரோம். உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் மனதை வைக்கிறோம். மேலும் சில தடவைகள் இதே போல் செய்யலாம். உடல் முழுவதும் உணர்வாக்கி அந்த உணர்வின் மீதே தவம். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக அகநோக்கி சிறிது நேரம் தவம் இயற்றுவோம். வாழ்க வளமுடன். தவம் நிறைவு செய்ய இருக்கிறோம். துரிய நினைவோடு சங்கல்பம். வாழ்த்துக்கள். தன் வாழ்த்து. நம்ம உருவத்தையே நாம் மனதுக்குள்ளாக நினைத்து கொள்ள வேண்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். குடும்ப நல வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்தி மகிழ்வோம். பெற்ற மக்களை வாழ்த்தி மகிழ்வோம்.
உடன் பிறந்தவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் வாழ்த்தி மகிழ்வோம். தினசரி கடமைகளிலே நெருக்கமாக தொடர்புடைய அன்பர்களை வாழ்த்தி மகிழ்வோம். நல்வறிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதோத்திரியம் வாழ்க வளமுடன். அவர்களால் நிறுவப்பெற்ற உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வேதலோக அன்புள்ள அறக்கட்டளையும் அறங்காவலர்களும் அவர்தம் குடும்பமும் தொழில்களும் ஆன்மீக மேம்பாடுகளும் வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிறப்பு தவத்திலே கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் தொழில்களும் ஆன்மீக மேம்பாடுகளும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரெண்டு கைகளையும் பிரித்து சத்தம் இல்லாமல் லேசாக தேய்ச்சி கண்களில் ஊற்றி முகத்தை வருடி விட்டு அதன் பிறகு இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர தூக்கி ரெண்டு உள்ளங்கையும் ஒட்டி வச்சு ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு கைகளை கீழே கொண்டு வந்துடலாம். கண்கள் மூடிய நிலையில் ஜஸ்ட் அ மினிட் அப்படியே நம்ம உடம்புக்குள்ளாகவே நினைவு செலுத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு செல்லும் சிற்றறையும் புத்துணர்ச்சி பெற்றிருப்பதையும் உடலும் மனமும் உற்சாகமாக இருப்பதையும் நன்கு உணர முடிகிறது. இறையர்களாலும் குருவின் ஆசிகளாலும் இந்த நிலை எப்போது விரும்பினாலும் கிட்டட்டும், அது நீடிக்கட்டும், நிலைக்கட்டும். தனிப்பட்ட சங்கல்பங்கள் வாழ்த்துக்கள் தான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளலாம். மன அலைச்சூழல் வேகமாக மிக மிக நுண்ணிய நிலையில் இருக்குது. உடல் உணர்வுக்கும் வந்துட்டோம். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் சங்கல்பங்கள்லாம் உடனடியாக செயலூக்கமாகும். வாழ்க வளமுடன், வாழ்க